என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வதும் சாவதும் முன்னால் நாவல் பகுதி 5. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். கயல் அவளது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பற்றி கூறும்போது நந்தனா நினைவுதான் செழியனுக்கு வந்தது. திருமணத்திற்கு முன்பு கயல் பற்றி கூறிய போது பெருந்தன்மையாக ஏற்றுக்கொண்டவள் திருமணம் முடிந்ததும் கயல் என்ற பெயரை கூறி 8 மாதங்கள் அவன் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டாள் அல்லவா. ஒரு பெண் ஆணான தன்னை இந்த அளவு வார்த்தை என்ற ஈட்டியால் குத்தி நோகடிக்க முடியுமானால், ஒரு பெண் அதே நிலையில் ஒரு ஆணிடம் சிக்கினால் அவள் நிலை என்னவாக இருக்கும்? நினைத்து பார்க்கவே செழியனுக்கு பயமாக இருக்கிறது. கயல் சொன்ன வார்த்தைகளை விட சொல்ல தயங்கி நிற்கும் அல்லது சொல்ல முடியாமல் தொண்டைக்குழிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கும் அந்த வார்த்தைகள் எவ்வளவு கொடியது என்று செழியனால் உணர முடிகிறது. இங்கே இந்த இடத்தில் அவளது மீதி கதையை கேட்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. சொல்லும் தைரியம் அவளுக்கும் இருக்காது என்று அவனுக்கு தோன்றியது. கயல், நீ எங்க தங்கி இருக்க என்று கேட்டு பேச்சை திசை திருப்பினான் செழியன். நான் இங்க ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி இருக்கேன். சரி, நாம அங்க போய் பேசலாமா? அங்கயா? அது வேண்டாம். நீங்க யாரு என்னன்னு கேள்வி வரும். தேவையில்லாம அவங்க மனசுல சந்தேகத்தை விதைக்கணுமா? ஓகே, ஆனா இங்க இப்படியே எத்தனை நேரம் நின்று பேச முடியும்? அவன் நிற்பதை பற்றி அல்ல பேசுகிறான், அவள் வீழ்ந்து விடக் கூடாது என்பதற்காக பேசுகிறான் என்று அவளுக்கு புரிந்தது. எங்கேயாவது உட்கார்ந்து பேசினா நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு அவன் கூறி முடிக்கும் முன், வேண்டாம் செழியன், அது சரியாகாது. நாம இங்க நதிக்கரையில இல்ல குகைக்குள்ள எங்கேயாவது உட்கார்ந்து பேசலாமே. குகையா? ஆமா, இங்க பெரிய பெரிய பாறைகள் இருக்குல்ல, அதுக்கு இடையில சின்ன சின்ன குகைகளும் இருக்கு. 5 வருஷமா இங்க வந்து போறேன்ல, இந்த காடு எனக்கு பழக்கப்பட்டு போச்சு. மாயவன் சோலைக்கு நீ போறதுண்டா? இல்ல, ஒரே ஒரு தடவை மட்டும் அப்பாவை அவருடைய இனத்தோட பார்த்தேன். இது வழியா கடந்து போனாரு. அவருக்கு என்ன அடையாளம் தெரியல. சின்ன பொண்ணா இருக்கும்போது பார்த்தது இல்லையா? அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, மனைவி குழந்தைகளோட. அவர் சொன்ன மாதிரி நகர வாழ்க்கை ஒரு நரகம்தான், இது சொர்க்கம். ஆனா அந்த நரகத்துல வாழ்ந்து பழக்கப்பட்ட நம்மால இந்த சொர்க்கத்தை ஏத்துக்க முடியறது இல்ல. அது ஒரு சாபம்னு எனக்கு தோணுது. சரி, அதை விடுங்க. நாம இப்ப எங்க போலாம்? காற்றோட்டமா நதிக்கரையிலேயே உட்கார்ந்து பேசலாம் கயல். ஆனா இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அந்த குகைகளை நீ எனக்கு கண்டிப்பா காட்டணும் என்று கூறினான். கண்டிப்பா காட்டுறேன். இருவரும் மெல்ல நடந்து நதிக்கரையை எட்டினர். வசதியாக இருவரும் 2 பாறைகளில் ஏறி அமர்ந்த போது நறுமணங்களை சுமந்து கொண்டு உள்காட்டிலிருந்து வீசிய தென்றல் அவர்களை தழுவி சென்ற போது மனதின் பாரமெல்லாம் அந்த காற்றோடு சென்று விட்டனவா என்ன? இருவரின் மனமும் லேசானது. இப்போது கயலின் முகத்தில் சோகங்கள் இல்லை. என்னவென்று சொல்ல முடியாத ஒரு பாதுகாப்பையும் நிம்மதியையும் அவள் முகத்தில் கண்டான் செழியன். தன் அருகாமை அவளுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பையும் நிம்மதியையும் கொடுக்கிறதா, அல்லது இந்த இதமான சூழலில் ஒரு நிம்மதியையும் பாதுகாப்பையும் அவள் மனம் உணர்கிறதா? அவனுக்கு புரியவில்லை. சலசலத்தோடும் நதியில் கைகளை நனைத்தும் நீரை வாரி இறைத்தும் தன் மனதை இன்னும் அமைதிப்படுத்தி கொண்டவள் இப்போது மிகுந்த உற்சாகத்தோடு இருக்கிறாள். ஆமா, உங்க மனைவி எங்க? வீட்டுல இருக்காங்களோ? இல்ல, அவ பிரான்ஸ்ல தான் இருக்கா. என் கூட வரல. ஏன்? நான் இப்படி ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னதும், நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு ஆபீஸ்ல ரொம்ப முக்கியமான சில வேலைகள் இருக்கு, மீட்டிங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா. கயலுக்கு எந்த சந்தேகமும் வராதபடி அழகாக பொய் சொன்னான் செழியன். ஆனால் அவள் சந்தேக பார்வை அவனை துளைத்தது. பொய் என்றாள். தனக்கு விவாகரத்து ஆகிவிட்டது இவளுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு வியப்பு. பொய்யா என்று கேட்டு சமாளித்தான். ஆமா, பொய்யேதான். உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை, அதுதான். அவங்க மேல இருக்கிற கோபத்துல நீங்க தனியா புறப்பட்டு ஏலகிரி வந்துட்டீங்க. அட, இது எப்படி உனக்கு தெரியும்? வியப்பது போல் முகத்தை வைத்துக் கொண்டு செழியன் கேட்டான். அதெல்லாம் தெரியும். அதுதான் எப்படி தெரியும்னு கேட்டேன். அன்னைக்கு உடம்பு சரியில்லாம நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தீங்கல்ல? ஆமா. அப்ப உங்க மனைவி உங்க கூட வரலையே? அப்பவே ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. ஆனா அத பத்தி கேக்குற அளவு நமக்கு இடையில நெருக்க இருக்கல இல்லையா? ஓ, அப்படி புரிஞ்சுக்கிட்ட? ஆமா, நான் சொன்னது சரிதானே? 100க்கு 100 சரி. சரி, நீ எப்படி வந்த? கணவரோடவா இல்ல தனியாவா? சந்தேகம் என்ன? தனியாதான். அவருக்கு இந்த மாதிரி இடம் எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. சரி, உன்னுடைய கணவர் பத்தி ஏதோ பேச வந்தியே, என்ன அது? சிரித்தவள், அத பத்தி இனி உங்ககிட்ட சொல்லணுமான்னு யோசிக்கிறேன் செழியன். தேவையில்லாம உங்க நிம்மதியையும் சேர்த்து கெடுக்கணுமா? என்கிட்ட உன்னுடைய மனபாரத்தை இறக்கி வைக்கதானே 5 வருஷமா என்ன தேடி ஏலகிரி வந்துட்டு போன. நோ, 5 வருஷமும் என்னுடைய மனபாரத்தை இறக்கி வைக்கிறதுக்காக வரல. 3 வருஷம்
என்னை ஏத்துப்பீங்களான்னு கேட்கதான் வந்தேன். 2 வருஷம்தான் என்னுடைய மனபாரத்தை இறக்கி வைக்க ஒரு இடமா உங்களை நினைச்சு உங்களை தேடி வந்தேன். ஆமா செழியன், உங்க கல்யாணம் லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான். அப்படின்னா நான் உங்களை சந்திச்சிருந்தா கூட எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது. காத்திருந்தாலும் பலன் எதுவும் இருந்திருக்காதுல்ல. அவன் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. உன்னுடைய கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2 வருஷம் முழுசா முடிஞ்சிடுச்சு. உங்க கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. சரி, உன்னுடைய பிரச்சனையை சொல்லு கயல், பரிகாரத்தை நான் சொல்றேன். ஓகே என்றவள். ரஞ்சித் ஏன் கூட தான் படிச்சான். ஃபர்ஸ்ட் இயர்லயே என் பின்னாடி சுத்த ஆரம்பிச்சுட்டான். ஆனா நான் அவனை கண்டுக்கவே இல்லை. யாரையாவது ஒருத்தர கல்யாணம் செஞ்சுக்கதானு வேணும்னு சிந்திக்க ஆரம்பிக்கும் போது கூட ரஞ்சித் என் மனசுல இல்லவே இல்லை. அவனுக்கு ஓகே சொல்லவும் நான் விரும்பல. பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையதான் மனம் விரும்பிச்சு. அப்படி ஒரு பாதுகாப்பு உங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும்னு மனசு சொல்லும் போது பாட்டியுடைய வார்த்தைகளும் சேர்ந்துகிட்டு உங்களை தேடி வர தோணிச்சு. தேடி வந்தேன். ஆனா கடைசியில சூழ்நிலை கைதியா ரஞ்சித்தையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் படு புத்திசாலி தெரியுமா? தாத்தா உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது தாத்தாவை பார்க்க வந்தவன் அவனுடைய காதல தாத்தா கிட்ட சொல்லிட்டான். தாத்தாவோ என்னுடைய காலத்துக்கு அப்புறம் நீ தனியாயிடுவ, நான் உயிரோட இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிக்க, நான் உனக்கு மாப்பிள்ள பாக்குறேன்னு சொல்லிட்டே இருந்த நேரம் அது. இவன் போய் இவனுடைய காதல சொன்னதும் தாத்தாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அவன் அவ்வளவு அழகா நடிச்சான், நல்லவன் மாதிரி நடிச்சான். தாத்தாவும் அவனை நம்பிட்டாரு. உன் கூட படிக்கிற பையன் படிப்பு முடிஞ்சதும் அவனும் டாக்டர், நீயும் டாக்டர், உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், அவனையே கல்யாணம் பண்ணிக்கன்னு அவனுக்காக தாத்தா என்கிட்ட ரெக்கமெண்ட் வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. தாத்தா கிட்ட நடிச்சதை விட ரொம்ப நல்லாவே என்கிட்ட நடிச்சான். தாத்தாவை முதல்ல கவுத்தான், அதுக்கப்புறமா என்னையும் கவுத்துட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடியே என்னுடைய வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். இதுல என்ன இருக்குன்னு ரொம்ப பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டவன் கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே அவனுடைய சுய உருவத்தை காட்ட ஆரம்பிச்சுட்டான். அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவள் மனத்திரையில் அந்த காட்சிகள் திரைப்படமாக ஓடியது. பாட்டி இறந்த பிறகு தங்கள் உறவுக்கார பெண் ஒருவரை வேலைக்கு அமர்த்தி இருந்தாள் கயல். அவரிடம் தாத்தா பத்திரமாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு ரஞ்சித்தை திருமணம் செய்து கொண்டவள் அவனது வீட்டை எட்டும் போது மாலை 6 மணி ஆகிவிட்டது. அவனது உறவினர்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது பட்டு சேலையும் நகையும் அவளை உறுத்த முதலில் அதை களைய வேண்டும் என்று நினைத்தவள் ரஞ்சித்தின் அம்மாவிடம் கூறிவிட்டு ரஞ்சித்தின் அறைக்கு வந்தாள். கதவை அவள் சாத்த முயலும் போது கையால் அதை தடுத்த ரஞ்சித் அறைக்குள் வந்தான். என்ன வந்து கதவை சாத்துற? இந்த பட்டு சேலை நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு வேற ட்ரெஸ்ஸ போட்டுக்கிறேன், உறுத்திட்டே இருக்குது. ஆமா, கண்டிப்பா இதெல்லாம் கழட்டதான் செய்யணும் என்றவன் அவளை இழுத்து அணைக்க ரஞ்சித் ஒரே வேர்வையா இருக்கு, நான் முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஃப்ரெஷ் ஆகலாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? இன்னும் 2 வாரத்துல நம்ம 2 பேரும் பிரான்ஸ் போக போறோம். பிரான்ஸா? பிரான்ஸுக்கு எதுக்கு போகணும்? எங்கேயே வேலை பார்க்கலாமே. ஓ, நீ அப்படி வர? அதாவது நான் நைட் டியூட்டில இருக்கும் போது இல்ல ஏதாவது வேலை விஷயமா வெளியூர் போகும்போது உன்னுடைய ஆதிவாசி புருஷனையும் உன்னுடைய நகரவாசி புருஷனையும் தேடி போய் அவன் கூட கூத்தடிக்கலாம் பாரு, அதுதான் உன்னுடைய எண்ணம். அவன் கூறியதை கேட்டு கயல் ஆடி போனாள். என்ன பேசுற ரஞ்சித்? என்ன பேசுறேனா? உண்மையை பேசுறேன்டி. என்னதான் அந்த ஆதிவாசி உன்னை எதுவுமே செய்யல, கல்யாணம் மட்டும்தான் செஞ்சுக்க தயாரா இருந்தான்னு நீ சொன்னாலும், உன் கழுத்துல தாலி கட்டினவன் கூட ஒரு நைட்டு நீ இருந்தும் அவன் உன்னை தொடவே இல்லைன்னு நீ சொன்னாலும், அந்த நேரத்துல உனக்கு 15 வயசுதான் ஆகி இருந்தது, நீ சின்ன பொண்ணுன்னு நீ சொன்னாலும், என்னுடைய மூளைக்கே அது தெரிஞ்சாலும் மனசு நம்ப மறுக்குதே. ஏன்னா எனக்கு 15 வயசா இருக்கும் போது 13 வயசு பொண்ணு ஒருத்தி கூட நான் தனியா இருந்திருக்கேம்மா. அவளும் முழு மனசோட தான் அவளை எனக்கு கொடுத்தா. வேலை முடிஞ்சதும் நான் என்னுடைய வழிய பார்த்து போயிட்டேன், அவளும் அவ வழிய பார்த்து போயிட்டா. அதே மாதிரி நீ அவங்க 2 பேருக்கும் இணங்கி போயிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அவன் கூறி முடிக்கும் முன் ஓங்கி அவன் கன்னத்தில் அறைந்தாள் கயல். இப்படி ஒரு எண்ணம் உன்னுடைய மனசுல இருக்குன்னா அதை நீ முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாமே, இந்த கல்யாணமே நடந்திருக்காதே. என்னையாடி அடிக்கிற என்று கேட்டவன் ஓங்கி அவள் கன்னத்தில் அறைந்தது மட்டுமா? அணில் கடிச்ச பழம் ருசியா தாண்டி இருக்கும், அதனாலதான் நீ சொன்னதையெல்லாம் நம்புற மாதிரி நடிச்சு, நல்லவன் மாதிரி நடிச்சு உன் தாத்தாவையும் உன்னையும் சேர்த்து கவுத்த. இல்லைன்னா உன்னை கல்யாணம் பண்ணிருக்க முடியாதே. 2 பேர் கூட நீ படுத்தா என்னடி?
இப்பவும் உன்னுடைய உடம்பு தங்க சில மாதிரி தக தக தகன்னு ஜொலிக்குது. உன்னை பார்த்து ஆசைப்பட்டவனுங்க தாண்டி நம்ம காலேஜ்ல அதிகம். உன்னை எப்படி மிஸ் பண்ண முடியும்? காலத்துக்கும் வச்சு அனுபவிச்சாலும் தெவிட்டாத தேனாச்சே, நீ எப்படி மிஸ் பண்ண முடியும் சொல்லு என்று கேட்டவன் அவள் விலகிச் சென்றும் விடாமல் அவள் உடைகளை கிழித்தெறிந்து அவள் உடலை புண்ணாக்கி ஆசை அடங்கும் வரை அவளை புசித்தான். தொடர்ந்து வந்த இரவுகள் எல்லாம் அவளுக்கு நரகம்தான். அவன் பேச்சுக்கெல்லாம் தலையசைக்கும் ஒரு பொம்மையாக மாறிவிட்டாள். அனைத்தையும் அவள் தாத்தாவுக்காக தான் தாங்கிக் கொண்டாள். திருமணமான மறுநாளை கணவனை பிரிந்து அவள் வீட்டிற்கு திரும்பி விட்டாள். உடல்நிலை சரியில்லாத தாத்தா நிலை மோசமாகிவிடும் என்ற பயம் அவளுக்கு. பிரான்ஸ் வந்த 2 மாதத்தில் தாத்தா தவறிவிட்டார் என்ற செய்தி அவள் செவியை வந்து எட்டியது. சடங்குகளுக்காக அவள் மட்டும்தான் தனியாக பிரான்சில் இருந்து இந்தியா வந்தாள். இந்தியா வரும்போது திரும்பி செல்லவே கூடாது என்ற முடிவோடுதான் அவள் வந்தாள். தாத்தாவின் சடங்குகள் அனைத்தும் முடியும் வரை பொறுமையாக இருந்தவள் ரஞ்சித்தை அழைத்து, நான் பிரான்ஸ் வரல, சட்டப்படி நம்ம விவாகரத்து வாங்கிக்கலாம் என்று கூற வாய்விட்டு சிரித்தவன், தெரியும்டி, அந்த கிழமை உயிரோடு இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நீ எனக்கு பொண்டாட்டியா எனக்கு அடிப்பணிஞ்சு கிடப்பேன்னு எனக்கு தெரியும்டி. ஆனா சாரி மை டியர் பொண்டாட்டி, உன்னை மிஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. மீறி நீ எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் ஏதாவது அனுப்புனா முதல்ல உன்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நம்ம அந்தரங்க வீடியோஸ் வரும். தொடர்ந்து அதை இந்த உலகமே பார்க்கும். உன்னுடைய அழக நான் மட்டும் பார்த்தா எப்படிமா? இந்த உலகமே பார்க்க வேண்டாம்? அதிர்ச்சியில் உறைந்து போன கயலின் செவிகளில் அவனது அடுத்த வார்த்தைகள் வந்து வீழ்ந்தது. நீ எனக்கு மனைவியா இருக்கிற வரைக்கும் மட்டும் தாண்டி இந்த அந்தரங்க வீடியோ என்னுடைய செல்போனுக்குள்ளயும் லேப்டாப்புக்குள்ளயும் பத்திரமா இருக்கும். நீ படி தாண்டிட்டா அந்த வீடியோஸ் எல்லாம் என்னுடைய செல்போனையும் லேப்டாப்பையும் விட்டு தாண்டி வெளியே போயிடும். அது அப்படியே பத்திரமா அதுக்குள்ளேயே இருக்கணும்னா அடுத்த பிளைட்ட பிடிச்சு பிரான்ஸ் வந்து சேரடி என்றவன் அழைப்பை துண்டிக்க உடைந்து போன கயல் வாய்விட்டு கதறி அழுதாள். ஆயுள் தண்டனை கைதியாகி போனதை நினைத்து அழவும் வேதனைப்படவும் மட்டும்தானே அவளால் முடியும். வேறு வழியின்றி பிரான்ஸ் கிளம்பி விட்டாள். அந்த நரகத்திற்குள் 2வது அடியை எடுத்து வைக்கும் போது அன்றைய தினம் மிகவும் கொடூரமானதாக இருந்தது. ஒரு சான்ஸ் கிடைச்சதும் என்னை விட்டு ஓடி போக முயற்சி பண்ணிட்டல்ல, உன்னை எப்படி சும்மா விட முடியும் என்று கேட்டவன் பற்ற வைத்த சிகரெட்டால் ஆடை இல்லாத அவளது உடலில் பொட்டு வைத்து ரசித்தான். அவள் வேதனையில் துடிக்க அதை ரசித்தவன் அந்த வேதனையோடு இரவு முழுவதும் அவளை வேட்டையாடினான். அதன் பிறகு கனவில் கூட அவனிடமிருந்து தப்புவதை பற்றி அவள் யோசிக்கவே இல்லை. கயல் கூறி முடிக்கும் போது செழியனின் விழிகளில் கண்ணீர் கசிந்தே விட்டது. அது கண்ணீர் அல்ல, அவன் இதயத்தில் இருந்து வழியும் ரத்தம். சாரி கயல், இப்படி ஒரு நரகத்துக்கு நான் உன்னை விட்டு கொடுத்திருக்க கூடாது. அவனையும் அறியாமல் அவன் உதடுகள் அந்த வார்த்தைகளை கூறிய அந்த நொடி கயலின் விழிகளில் ஒரு ஒளி. அடுத்த நொடி அது அப்படியே அஸ்தமித்து போனது. பரவாயில்ல செழியன், எனக்கு இதெல்லாம் இப்ப பழக்கப்பட்டு போச்சு. இப்ப என்னுடைய மனசு இன்னும் லேசாகி இருக்கு. இல்ல கயல், நீ அப்படி ஒரு நரகத்துல வாழ வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. நான் உன் கூட வரேன். அவனை உண்டு இல்லைன்னு பண்ணி அந்த வீடியோ எல்லாத்தையும் அவன் கையாலேயே அழிக்க வச்சு உன்னை அந்த நரகத்துல இருந்து வெளியே கொண்டு வர. ஆவேசமாக செழியன் பேச, அது எப்படி முடியும் செழியன்? அவன் ஒன்னும் முட்டாள் இல்ல, அதிபுத்திசாலி. அவனுடைய காதலி கிட்ட கூட என்னுடைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா அடுத்த நொடி அவன் நெட்ல எல்லாம் அதை போட்டு விட்டுடுவா. வேண்டாம் செழியன், இதை இப்படியே விட்டுடுங்க. இப்ப எல்லாம் அவன்கிட்ட அடி வாங்காம சூடுபடாம எப்படி சமாளிக்கணும்னு நான் கத்துக்கிட்டேன். ஆனாலும் என்னுடைய மனசுக்குள்ளேயே வேதனைகளை புதைச்சு வைக்கும் போது இதயமே வெடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இதயம் வெடிச்சு செத்து போனா பரவாயில்ல, ஆனா அது மனசையும் மூளையையும் சேர்த்து பாதிச்சுட்டா என்ன பண்றது? ஒரு பைத்தியமா இந்த உலகத்துல நடமாட எல்லாம் என்னால முடியாது. அதை நான் விரும்புற செழியன். அதனாலதான் என்னுடைய மனபாரத்தை உங்ககிட்ட இறக்கி வச்சேன். ஓகே, நான் 1 வாரத்துல கிளம்பிடுவேன். ஒரு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக தான் வந்தேன். கல்யாணம் என்னவோ சென்னையில தான். ஏன்னு தெரியல, ஏலகிரி வரணும்னு தோணிச்சு. வந்தது நல்லதா போச்சு. நீங்க தான் செழியன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மன நிம்மதியும் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ செழியன், நான் கிளம்புறேன் என்று கூறி எழுந்து கொண்டவள் நடக்க ஆரம்பித்தாள். ஆக என்னாலதான் வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொன்ன நீ என்னாலதான் செத்துட்டு இருக்கேன்னு சொல்லாம சொல்லிட்டு போற, அப்படிதானே என்று கேட்டான். அப்படியே நின்று விட்டவளால் ஏனோ தலை திருப்பி அவனை பார்க்க முடியவில்லை. அவள் விழிகள் நிறைந்து வழிகிறது. அவள் பேசாமல் மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். பகுதி 5 நிறைவடைந்தது. பகுதி 6 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.